வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சினிமா கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இப்போது தளபதி படம் இது வரைக்கும் தளபதி படம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் போஸ்ட்மார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்திங்கன்னா ஜனநாயகனை தடை பண்ணுறாங்க. அப்படி என்னங்க இருக்குது? பகவத் கேசரி படத்தோட ரீமேக்கு அப்படி என்ன தான் பேசிட்டாரு, என்ன தான் பிரச்சனை? அது எதுவுமே கிடையாது. படத்தை வெளியிடக்கூடாது, ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போது அரசியலுக்கு வந்தது பிரச்சனை இல்லை. ஒரு தமிழ் சினிமா ஆக்டர் கூட இந்த படம் வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிங்கே பண்ணலை. தளபதியோடைய இவ்வளோ பெரிய சரிவுக்கு காரணம் என்ன? அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலில் சினிமா செய்திகளையும் அப்டேட் நியூஸ் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக இதை தான் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ சினிமா செய்திகளை தமிழில் தெரிஞ்சிக்க வேண்டும் என நினைக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு லைக் பண்ணது மூலியமாக நம்ம சேனல் உயர்றதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போது காமன் ஃபேன் கிட்ட நீங்கள் எதை பற்றி விஜய் கிட்ட தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பொதுவாக சொல்கிறது அரசியல் தான். ஏன்னா அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் தளபதி விஜய் இறங்கினது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தளபதி ரசிகர்களுக்கே இது பிடிக்கலை அப்படின்னு தான் ஒரு கருத்து இருக்குது. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தாலும் பெரும்பான்மையோர் சொல்கிற ஒரு பொதுவான கருத்து, இது நான் சொல்லலை, பெரும்பான்மையோர் சொல்கிற கருத்து என்னென்னா, அரசியல் முடிஞ்சோன்னே விஜய் மீண்டும் சினிமாவுக்கு வந்துடுவாருப்பா, அதை தான் அவர் சினிமாவில் தான் இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண போகிறாருன்னு. எப்படி ரசிகர்கள் பொதுவாக இப்படி ஒரு கருத்தை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஏற்பட்டது அப்படி இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறமா பல தமிழ் சினிமா ஆக்டர்கள் அரசியலில் நம்ம பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாஜி கணேசன் ஐயாவும் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட சிவாஜியே ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசியலுக்கு இறங்கினார். எம்ஜிஆரை பற்றி தப்பாக பேசுகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை ஏற்பட்டது. புது கட்சி ஏற்பட்டு அவரும் பார்த்திங்கன்னா வெற்றி பெறலான்னு பார்த்தாரு. ஆனால் தோல்விகளை சந்திச்சிட்டார். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரும் முழு நேர அரசியல்வாதியாக வரும்போது அப்போதைய கட்சிகள் அவருக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்தாங்க. அவருடைய மண்டபத்தை இடிக்கிறது, படங்களுக்கு நல்ல கதை கொடுக்காதது, இவரோட படம் தள்ளி போகிறதுனால பல ப்ரொடியூசர் இவரை வச்சு படம் எடுக்க தயங்கினாங்க. அது விஜயகாந்தோடைய கெரியரையே முடிச்சிருச்சு. கேப்டன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான படங்களில் அவருடைய அரசியல் சம்மந்தமான விஷயங்களே காட்டினதுனால அந்த படங்களும் ஓடலை. அவருடைய கெரியரும் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அவருடைய சினிமா கெரியர் பீக்கில் இருந்து டவுன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அரசியல் தாங்க. அடுத்தது நம்ம கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சொல்லலாம். தான் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில நாட்கள் என்னால் இந்த கட்சியெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, நான் கலைச்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பொதுவான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறத காட்டிலும் தற்போதைய சூழ்நிலையில் அவர் அரசியல் நின்றாலும் ஜெயிக்க முடியாது, வேஸ்ட்டாக எதுக்கு பணத்தை செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மறுமுனையில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களோ புதுசாக அரசியல்லாம் தொடங்கினார். டிவியெல்லாம் உடைச்சார். கடைசியில் அந்த டிவியே வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியலில் வரணும் முயற்சி பண்ணி தோற்று போயிட்டு மீண்டும் சினிமா பக்கமே வந்துட்டாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாருமே அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயும் அரசியல் நிற்பார். அதுக்கப்புறமா தோத்துட்டாருன்னா சினிமா பக்கம் வந்துடுவார். ஏன்னா அரசியல் பக்கம் வெற்றி இருந்தால் மட்டுமே இருக்க முடியும், தோட்டுட்டா இருக்க முடியாது. அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண முடியும்? படம் நடித்தவருக்கு 200 கோடி ரூபா கிடைக்கும், வருமானத்துக்கு என்ன பண்ணுவார்? பணம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் பொதுவானது. இது ரசிகர்கள் கேட்குறது சரிதான். சரி, தளபதி விஜயோடைய அரசியல் கெரியரை பற்றி நம்ம விட்டுறோம். மூவி கெரியரை பற்றி பார்க்கணுன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடியூசர் கேவிஎம் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபாய்க்கு மேலே செலவில் ஜனநாயகன் படத்தை எடுத்துருக்கிறாங்க. இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் இப்போ ஒரு 500 கோடி ரூபா அடிச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மவுஸ் இருந்தது. போட்டிக்கு பெரிய படங்கள் எதுவுமே வரல. அதனால் தளபதியோட படம் வந்திருக்கும். வராததுனால தான் தமிழ் சினிமாவில் பல படங்கள் வந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இப்போ இந்த படத்தை கேஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா, சென்சார் இஷ்யூவில் மதத்தை புண்படுத்துகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த படம் முக்கால்வாசி பகவத் கேசரியோடைய ரீமேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவத் கேசரி படத்தை நம்ம பார்த்துருப்போம், ட்ரெய்லரையும் அதே மாதிரி தான் இருக்குது. பகவத் கேசரி படத்தில் எந்த ஒரு சீன்லையும் எந்த ஒரு காட்சியிலையும் மதத்தை புண்படுத்துகிற மாதிரி காட்டவே இல்லை. அப்போ இந்த படத்தில் எப்படி காட்டுவாங்க? ஒரு வேற வில்லன் இந்த மதத்தை சார்ந்தவர், அதனால் வில்லன் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு காட்டுறாங்களான்னு தெரில. படம் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் சென்சார் விஷயத்தில் இவ்வளோ கட் பண்ணுங்கள், இவ்வளோ விஷயத்த கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமும் படம் ஏன் அதை கட் பண்ணாமல் படத்தை மேல்முறையீடு பண்ணி எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி சென்சார் நிறைய கட் பண்ணிட்டாங்க. இதுக்கும் மேலே கட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நடந்து வருவார், சண்டை போடுவார், போவார். அதுக்குள்ளே எப்படி சண்டை போட்டார், உள்ளே நடந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஸோ படம் முழுக்க முழுக்க சொதப்பலாயிரும். தளபதி விஜயோடைய கடைசி படம் சொதப்பலாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மேல்முறையீடு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குது. ஈவன் எம்ஜிஆருக்கே ஏற்பட்டிருக்குது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கடைசி படம் நடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த படத்துக்கு பல தடைகள் ஏற்படும். பொதுவாகவே விஜய் படத்துக்கும் தடைகள் ஏற்படும். அதை உடைத்தீரியது தளபதியோட பழக்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாகவே வருது. இப்படி போயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்திங்கன்னா பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடும். தளபதி சரிவை சந்திச்சிருவார். அது என்ன சரிவுனா, அமேசான் பிரைம் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு February மாதம் வந்து இந்த படத்தை நாங்கள் OTTயில் ரிலீஸ் பண்ண வேண்டியது. டேட் வரப்போகுது February. ஏன் நீங்கள் வந்து இன்னும் படத்தை ரிலீஸ் பண்ணல? நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாட்டா OTTக்கு தந்துடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சுமார் 150 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா பிரைம் வந்து இந்த படத்துக்காக வாங்கியிருக்கிறாங்க. ஒரு வாரம் ரூபாவில் 150 கோடி ரூபா. இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ இந்த படம் 350 கோடி ரூபா பட்ஜெட்னு சொல்கிறாங்க. அதில் 300 கோடி ரூபா 50 கோடி நஷ்டத்துக்கே இந்த படம் வந்து வியாபாரம் செய்தாலும் 150 கோடி ரூபா OTTலே வின் பண்ணிட்டாங்க. டிவி டெலிகாஸ்டிங்கில் 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. டோட்டலி இதுலேயும் அவங்க 250 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டாங்க. கரெக்டு தானே? டிவிலையும், டிவி ரைட்ஸில், ஆடியோ ரைட்ஸில், இதை தவிர்த்து சாங் ரைட்ஸ் இருக்குது. இதுக்கும் மேலே நம்ம சொல்லணுன்னா பிளாட்ஃபார்ம், OTT பிளாட்ஃபார்ம், இப்படி எக்கச்சக்க விஷயத்துலேயே அவங்க சமாளிச்சிட்டாங்க. இதனால் அமேசான் பிரைம் என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தை ரிலீஸ் பண்ணாட்டா எங்ககிட்டே தந்துடுங்கன்னு. கூட ஒரு 100 கோடி ரூபா கூட்டு தந்து கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அமேசான் பிரைம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ படக்கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூனால் படத்தை தள்ளி போட்டே வராங்க. இதுக்கும் மேலே அவங்க தள்ளி போட்டாங்கன்னா படம் உண்மையிலேயே தள்ளி போய் சொதப்பிடும். அப்படி வராமல் இருக்கிறன்னா வேறு வழியே இல்லை. சென்சார் சொல்கிற ஒரு சில விஷயத்த கட் பண்ணி தான் ஆகணும். இல்லை கட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தை OTTயில் தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். OTT ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் இந்த படம் வரவேற்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் OTTயில் ரிலீஸ் ஆகுற படத்தை நல்லாவே வரவேற்பு கொடுத்து ஹிட் ஆக்கிட்டுருக்கிறாங்க. ஆனால் தளபதி கடைசி படம் இப்படி வந்ததுன்னா அது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, சமீபத்தில் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா தீய சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். இதே கான்செப்டை இந்த படத்தில் நிறையவே யூஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஒரு சில ஆட்களை அவர் மெயினாக டைரக்ட் பண்ணி ரொம்பவே கொடுமையாக திட்டிருக்காது. அதாவது ஆளுங்கட்சியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசியிருக்காது. அதனால தான் ஆளுங்கட்சியோட ப்ரெஷரில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ முழுக்க தளபதி விஜய் வந்து சரிவை சந்திக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இதையும் நம்ம சொல்லலாம். இந்த பிரச்சனை தலைவா படத்துக்கு வரும்போது விஜய் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அதிமுக ஹெல்ப் மூலியமாக அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதே பெரிய பிரச்சனை தான் இப்போ இந்த படத்துக்கு வந்துருக்குது. தளபதி விஜய் மன்னிப்பு கேட்பாரா? இந்த படம் டவுன் ஆகாமல் இருக்கணும், அந்த பட்ஜெட்டை போட்டதை எடுக்கணும், படம் ரிலீஸ் ஆகணும்னா இதெல்லாம் அவர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 மாதம் தான் டைம் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த படம் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு பட்சத்தில் தள்ளி போச்சுன்னா அது வந்து எலெக்ஷன் டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது. பொலிட்டிஷியன் படம். அப்போது மே மாதம் ரிசல்ட், அப்போ ஜூன் மாதத்துக்கு இந்த படம் தள்ளி போயிடும். 6 மாதம் தள்ளி போனதுக்கப்புறமா மேபி ஆட்சி மாற்றம் இருக்கும் பட்சத்தில் தளபதி விஜய் மன்னிப்பு கேட்டால் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஒன்று அரசியலுக்கு இந்த வரதுக்கு முன்னாடியே எல்லா படத்தையும் நடித்து முடித்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் ஊருக்கு போய் பிரச்சாரத்தை பண்ணியிருக்கலாம். பிரச்சாரம் நிறைய பண்ணியாச்சு. ஆளுங்கட்சியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசவும் செஞ்சாயிருச்சு. ஆளுங்கட்சி 2026 தலைமை எடுக்குமா இல்லை தளபதி எடுப்பாரா அப்படின்னு தெரில. ஆனால் தளபதியோட ரசிகர்கள்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, அதாவது ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க. அந்த கான்ஃபிடன்ட் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள் அணில்கள் அப்படிங்கிற பேரில் பல இடத்துல பல சண்டைகளும் இழுத்து வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் நம்பிக்கையாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வெற்றி பெறுவாருங்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு நம்பிக்கையாக இருக்குது. நானும் தளபதி ரசிகர் தான், எனக்கும் நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னதுன்னா, தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த படத்துக்கு பல பிரச்சனைகள் நடக்கும்போது ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணலை. காரணம், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம படத்துக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் மற்றவங்களுக்கு இருக்குது.
ஸோ தளபதி விஜய் இப்படி தான் அடுத்த சறுக்கல்களை செஞ்சிட்டு இருக்காரு. இவ்வளோ சறுக்கல்களும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தோட முடியுதா, இல்லாட்டா தளபதி விஜயும் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி சினிமாவில் ஃபீல்ட் அவுட் ஆகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் ஆகாமல் இப்படி தள்ளி போகிறதுக்கு முக்கிய காரணம் விஜயோடைய அரசியல் ஸ்பீச்சு. இந்த படத்தில் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டது, திரும்பி போகிற ஐடியாவே இல்லைன்னு சொல்கிறது, இப்படி முழுக்க ஆளும் கட்சியவே வந்து ஒரு படத்தில் கலாய்க்கிறாரே, அதனால தான் ரிலீஸ் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து சினிமா செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.